ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு திருவாதிரை ஸ்பெஷல் 7 காய்கறி கூட்டு செய்ய போகிறோம். நாட்டு காய்களை வச்சு ஒரு கடாயோ இல்லை குக்கரோ எதுவும் நம்மளுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 7 காய்கறிகள் வந்து நம்ம போட போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு, பீன்ஸு, பூசணிக்காய், கேரட், அவரைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். மறக்காம நெல்லிக்காவும் போட்டுக்கலாம், பெரிய நெல்லிக்காய் ஒரு 2. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி இதை வேக விடலாம். வேகட்டும். அது வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு நம்ம அரைச்சி ஊற்றுறதுக்கு வறுத்துக்கலாம். ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய். இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் வறுப்பட்டாச்சு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கை தேங்காவை இது பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இதை வறுத்தாச்சு. இதை ஆற வச்சு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். காய்கறி வெந்துடுச்சு. இப்போ நம்ம 1 கப்பு 1 கிளாஸ் வந்து பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். அதை நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன், இதை கரைச்சிக்கலாம். இப்போ புளி கரைச்சி வச்சதையும் ஊற்றிடலாம். இப்போ பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும், கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சின்ன பேன் வச்சுருக்கேன், அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயமும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வெடிக்கிட்டோம். வெடிச்சிடுச்சு. இப்போ இதில் ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட திருவாதிரை ஸ்பெஷல் 7 காய்கறி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட திருவாதிரை ஸ்பெஷல் 7 காய்கறி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா இந்த திருவாதிரை களியோட தொட்டு சாப்பிடவோ இல்லை இட்லி தோசையோடையோ சாதத்தோடையோ நீங்கள் இதை சாப்பிடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா வீடியோஸை பாருங்கள். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 96% 94% பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு தான் பார்க்குறீங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். 25% ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. தயவு செஞ்சு எனக்கும் என் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.